அன்பு சகோதரர்களே, இந்த மக்கள் படைத்த இறைவனை அறியாமல், அந்த மகத்தான அரசுடைய இறைவனை அறியாமல், வானம் பூமியின் சொந்தக்காரனை அறியாமல், யாருக்கு உறக்கம் இல்லையோ, தூக்கம் இல்லையோ, மரணம் இல்லையோ, யாருக்கு பலவீனம் இல்லையோ, யாருடைய குன் என்ற கட்டளைக்குள் உலகமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, யாருடைய கட்டளையால் மழை பொழிகிறதோ, யாருடைய கட்டளையால் தாவரங்கள் விளைகின்றனவோ, யார் மனிதர்களுக்கும் மனிதர்களின் கால்நடைகளுக்கும் உணவுகளை படைத்து தருகின்றானோ, அந்த ரப்பை அறியாமல், அந்த ரப்புடைய நம்பிக்கை இல்லாமல் சிலைகளை, சிலுவைகளை, தர்காக்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களே, நினைத்து பாரு. அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்தானே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? இல்லை. இந்த நெற்றியை அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூது செய்ய வைத்தானே, அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு முன்னால் சுஜூது செய்வதிலிருந்து நம்மை அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தினானே, பாதுகாத்தானே. அல்ஹம்துலில்லாஹ். இசை, ஆடல், பாடல், கல்லூரிகள்ல இசை என்னங்க? அப்ப நம்முடைய வாலிபர்களுக்கு நாம் எதை ஏற்றுகிறோம் அவர்களுடைய மனதிலே? பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாவுடைய அன்பை நம்முடைய பிள்ளைங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. ரசூலுல்லானா எவ்வளவு பாசம் வரும், எவ்வளவு முகப்பத்து வரும். ஏதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? ஈமான சொல்லி கொடுக்கல, ரசூல்லா அல்லாஹ்வுடைய அன்பை சொல்லி கொடுக்கல, ரசூலுல்லாவுடைய அன்பை சொல்லி கொடுக்கல, மறுமையை சொல்லி கொடுக்கல, சொர்க்கத்துடைய ஆசையை வளர்க்கல, நரகத்துடைய பயத்தையும் கொடுக்கல. அவன் என்னதாங்க செய்வான்? அவன் என்ன செய்வான்? கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய இறுதி தூதர் முஹம்மது அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை நினைவூட்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே மகத்தான மறுமை வெற்றியை முதலாவதாக வேண்டியவனாக, அல்லாஹுடைய மன்னிப்பை, அல்லாஹுடைய அருளை, அன்பை, சொர்க்கத்தை வேண்டியவனாக, பிறகு இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அல்லாஹு தஆலா வழங்க வேண்டும், எல்லா தீமைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை பயணம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த அடிப்படையில் வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இது போன்ற பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே நம்முடைய சிந்தனைகளை தூண்டும் விதமாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லுபதேசத்தை எளிதாக்கி தருவானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆமுடைய 32வது வசனம், இன்னொரு கொயின் சவுண்ட் என்ன சொல்றது, ஏசி சவுண்டா, கவனிங்க. 6வது அத்தியாயத்தினுடைய எண் எத்தனை? 6வது அத்தியாயம், வசனத்தினுடைய எண் எத்தனை? 32. அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا لَعِبٌ وَلَهْوٌ وَلَلدَّارُ الْآخِرَةُ خَيْرٌ لِلَّذِينَ يَتَّقُونَ أَفَلَا تَعْقِلُونَ. அல்லாஹு தஆலா
கேட்கிறான், மனிதர்களே, நீங்கள் புத்தி பெற மாட்டீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? புரிய மாட்டீர்களா? எப்படிப்பட்ட மயக்கத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள்? எப்படிப்பட்ட ஏமாற்றத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள்? இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏன் இப்படி மயக்கி இருக்கிறது? இதனுடைய ஆசாபாசங்களில் நீங்கள் ஏன் இப்படி மூழ்கி விட்டீர்கள்? அல்லாஹு தஆலா கேட்கிறான், இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு, இந்த உலக வாழ்க்கை ஒரு வேடிக்கை. அல்லாஹு தஆலாவை பயந்து அஞ்சி அவனுடைய பக்தியோடு வாழக்கூடியவர்களுக்கு மறுமைதான் சிறந்தது. நீங்கள் மரணித்து விட்டு செல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலா இப்படி மோகம் கொண்டு அலைகிறீர்கள்? எந்த மறுமை வாழ்க்கையில் நீங்கள் நிரந்தரமாக தங்க வேண்டுமோ அதற்கு பிறகு ஒரு இல்லம் இல்லையோ, அதற்கு பிறகு வேறு ஒரு இல்லம் இல்லை. அப்படிப்பட்ட மறுமையை எப்படி மறந்தீர்கள்? அந்த மறுமையை நீங்கள் நினைக்கவில்லையா? மறுமையை நீங்கள் பயப்படவில்லையா? அதற்காக என்ன நீங்கள் செய்தீர்கள்? செத்து போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, திடீரென வரும் மரணத்தால் இழப்பை சந்திக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட அற்பமான இந்த துன்யாவுக்காக இப்படி ஏமாந்து அலைகிறீர்களே, உங்களையே நீங்கள் இந்த துன்யாவுக்காக அழித்துக் கொள்கிறீர்களே, மறுமை நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு மறுமையை பற்றிய பயம் இல்லையா? சிந்தனை இல்லையா? அறிவு இல்லையா? அஃபலா தாக்கிலூன், உங்களுக்கு புத்தி வராதா? அறிவு வராதா? எப்பேற்பட்ட வசனம்! இன்று சகோதரர்களே, நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய அருளால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த திருக்கலிமாவை கிடைக்க பெற்றோம். அல்ஹம்துலில்லாஹ், தொழுதோம். அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நாம் அறிந்திருக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டத்திலே நாம் ஆகியிருப்போம். ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்டு, உருவம் கொடுக்கப்பட்டு, ஒரு கற்பனையான கதைகளால் உருவாக்கப்பட்ட கற்சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றார். எதற்கு உயிர் இல்லையோ, எதற்கு கண்ணிருந்தும் பார்க்காதோ செய்யப்பட்ட கண்ணை போன்று செய்யப்பட்டிருக்கிறது கண்ணா அது? காதை போன்று செய்யப்பட்டிருக்கும் காதா அது? கையை போன்று செய்யப்பட்டிருக்கும், காலை போன்று செய்யப்பட்டிருக்கும் காலா? கையா? நடக்குமா? பிடிக்குமா? யா அய்யுஹன் நாஸு ضُرِبَ مَثَلٌ فَاسْتَمِعُوا لَهُ. ஓ உலக மக்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, செவிதாழ்த்தி கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ்
لن يخلقوا ذبابا. அல்லாஹுவை என்று நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ, அல்லாஹுவை என்று யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ, அல்லாஹுவை என்று யாரை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ, அல்லாஹுவை என்று யாருக்கு முன்னால் நீங்கள் சிரம்பணிகின்றீர்களோ, கையேந்துகிறீர்களோ, யாரை நம்புகிறீர்களோ, யாரிடத்தில் நீங்கள் நேர்ச்சி செய்கிறீர்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு ஈயை கூட இதுவரை படைத்ததில்லை, இனியும் படைக்க மாட்டார்கள், அவர்களால் படைக்கவும் முடியாது. கோயில்களில் இருக்கிற சிலைகளும் இதுவரை படைத்ததில்லை, சர்ச்சுகளில் இருக்கிற சிலுவைகளும் இதுவரை படைத்ததில்லை, தர்காக்களில் இருக்கின்ற அவுலியாக்களும் இதுவரை படைத்ததில்லை. அம்வாத்துன் கைரு அஹ்யா, எல்லோரும் இறந்து விட்டார்கள், மரணித்தவர்கள், உயிரற்றவர்கள். நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் உயிரற்றவர்கள். அல்லாஹுவை போன்று படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களா? அம் ஹலகு கஹல்கில்லாஹ் ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், அவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, என்ன சக்தி இருக்கிறது? அன்பு சகோதரர்களே, இன்று மக்கள் படைத்த இறைவனை அறியாமல், அந்த மகத்தான அரசுடைய இறைவனை அறியாமல், வானம் பூமியின் சொந்தக்காரனை அறியாமல், யாருக்கு உறக்கம் இல்லையோ, தூக்கம் இல்லையோ, மரணம் இல்லையோ, யாருக்கு பலவீனம் இல்லையோ, யாருடைய குன் என்ற கட்டளைக்குள் உலகமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, யாருடைய கட்டளையால் மழை பொழிகிறதோ, யாருடைய கட்டளையால் தாவரங்கள் விளைகின்றனவோ, யார் மனிதர்களுக்கும் மனிதர்களின் கால்நடைகளுக்கும் உணவுகளை படைத்து தருகின்றானோ, அந்த ரப்பை அறியாமல், அந்த ரப்புடைய நம்பிக்கை இல்லாமல் சிலைகளை, சிலுவைகளை, தர்காக்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களே, நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்தானே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? இந்த நெற்றியை அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூது செய்ய வைத்தானே, அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு முன்னால் சுஜூது செய்வதிலிருந்து நம்மை அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தினானே, பாதுகாத்தானே. அல்ஹம்துலில்லாஹ். என் இறைவன் எனக்கு இருக்கிறான், அவன் எனக்கு உதவுவான். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், சிறந்த எஜமானன், சிறந்த பொறுப்பாளன், வ நிஅமன் நஸீர், சிறந்த உதவியாளன் என்று அந்த ஓர் இறைவனை, அந்த மகத்தான இரட்சகனை நம்பிக்கை கொண்டு உள்ளங்கள் விசாலம் அடைகின்றனவே. எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, நினைத்து பாருங்கள். தர்காக்களை நம்பக்கூடியவர்களை பாருங்கள். இன்று 3 ரோடு தர்கா, அடுத்த வாரம் எக்மோர் தர்கா, அடுத்த வாரம் கோவலம் தர்கா. எப்படி கோயில்களாக முஷ்ரிக்குகள் அலைகிறார்களோ அப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நீ கருவிலே இருக்கும் போது உணவளித்தானே, அந்த இறைவனை மறந்து விட்டாயே. நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாயின் மடியில் உனக்கு பாலை படைத்தானே, அவனை மறந்து விட்டாயே. நீ தாயின் கருவறையில் இருக்கும் போது உனக்கு உயிரை ஊதினானே, அவனை மறந்து விட்டாயே. ஒரு சிறிய இந்திரிய துளியிலிருந்து உன்னை இப்பேற்பட்ட அழகான படைப்பாக ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் படைத்தானே, அந்த இறைவனை மறந்து விட்டாயே. படைக்க சக்தி இல்லாத படைக்கப்பட்ட அற்ப படைப்புகளை நம்பிக்கொண்டு அலைகிறாயே. இன்று கலிமா சொன்ன, லா இலாஹ இல்லல்லாஹுவை சொன்ன பாய்களின் ஒரு பெரும் கூட்டம் இந்த கலிமாவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே.
இதனுடைய தத்துவத்தை புரியாமல் வாழ்கிறார்களே. அல்லாஹ்வின் நேசர்களை அல்லாஹுவாக ஆக்கிக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய ஏஜென்டாக ஆக்கிக் கொண்டார்கள். அவனுக்கு யாரும் ஏஜென்ட் கிடையாது. அவனுக்கு மலக்குகளும் ஏஜென்ட் கிடையாது, நபிமார்களும் ரசூல்மார்களும் அவனுக்கு ஏஜென்ட் கிடையாது. அவனுக்கு எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை. வலம் யகுல் லஹு வலியும் மினல் ஸுல் ஃபகப்பிர்ஹு தக்பீரா. அவனுக்கு என்ன பலவீனமா அவன் ஒரு உதவியாளரை நாடுவதற்கு? அவனுக்கு என்ன இயலாமையா அவன் ஒரு உதவியாளரை தனக்கு வைத்துக் கொள்வதற்கு? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அல்லாஹு தஆலா நமக்கு மகத்தான இந்த இஸ்லாமை கொடுத்து, இந்த தௌஹீதை கொடுத்து ஷிர்கிலிருந்து பாதுகாத்திருக்கின்றார். அவர்கள் புரியாததை அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைத்தானா இல்லையா? அவர்கள் புரியாததை அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைத்தார். அவர்கள் விளங்காததை அல்லாஹு தஆலா நாம் விளங்கும்படி செய்தானா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நாம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மறக்கலாமா? அல்லாஹ்வை மறக்கலாமா? தொழுகையில் அலட்சியம் செய்யலாமா? இந்த தொழுகையை நிதானம் இல்லாமல், கவனம் இல்லாமல் தொழலாமா? பக்தி இல்லாமல், பயம் இல்லாமல், உள்ளச்சம் இல்லாமல் தொழலாமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பாழாக்கலாமா? மறுமையை மறக்கலாமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்முடைய மார்க்கம் நம்மோடு எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறது, நாம் இந்த மார்க்கத்தோடு எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறோம்? சொல்ல போனால் இந்த மார்க்கம்தான் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறதே தவிர நாம் மார்க்கத்தோடு ஒட்டவில்லை. எப்படி? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் யாருடைய தேவையும் அற்றது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கயரக்கும். நீங்கள் இல்லை என்றால் என்ன, வேறொரு கூட்டத்தை அவன் உண்டாக்குவான். நீங்கள் இல்லை என்றால், நீங்கள் தொழவில்லை என்றால் தொழக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். நீங்கள் நோன்பு வைக்கவில்லை என்றால் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். நீங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். யோசித்து பாருங்கள். இன்று எத்தனை பேர் களிமா சொல்கிறார்கள், இஸ்லாமிற்கு வருகிறார்கள், என்னை விட உங்களை விட அழகாக தொழுகிறார். அவ்வளவு பற்றோடு, பக்தியோடு, ஈமானோடு, இஸ்லாமோடு, பேணுதலோடு இருக்கின்றார்கள் இல்லையா? வெக்கம் வர வேண்டாம் நமக்கு? சென்ற ஆண்டு இஸ்லாமிற்கு வந்தவர் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வருகிறார். அடுத்த மாதத்திலே உம்ராவுக்கு செல்ல ஏற்பாடு செய்கிறார். இன்று எத்தனை முஸ்லிம்கள் வசதி இருந்து, செல்வம் இருந்து, பொருளாதாரம் இருந்து அல்லாஹ்வுடைய வீட்டை நினைத்து பார்க்காமல் இருக்கின்றார்கள், அதனுடைய தேடல் இல்லாமல் இருக்கின்றார்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. துன்யா இது பெரிதாக தோன்றும், ஆனால் பெரிது கிடையாது. எப்படி? दुनिया दिखने में बड़ा दिखेगा, பார்ப்பதற்கு பெருசா தெரியும், लेकिन बहुत छोटी है,
ரொம்ப சின்னது. துன்யா ரொம்ப சின்னது, ரொம்ப அற்பமானது. இது எதுக்குமே உதவாது. அல்லாஹ் நாடினாலே ஒன்றும் இல்லை. இந்த உடல்ல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த சேட்டைலாம். இந்த உடல்ல ரூஹு ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான். அதற்கு பிறகு அது வெளியாகிவிட்டால் முடிந்தது. நமது பெயர் நமது பெயராக இருக்காது. நமது பேர் நமது பேரா இருக்குமா? உமரை கொண்டு போய் எப்ப கபிரிஸ்தானுக்கு கொண்டு போவீங்கன்னு சொல்லுவாங்க. உமர் ஷெரீஃபை எப்ப கபிரிஸ்தானுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னா கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க? ஆலிம் சாவை எப்ப கபிரிஸ்தானுக்கு கூட்டிட்டு போனா கேட்பீங்க. ஜனாசாவை எப்ப அடக்கம் செய்வீங்க? எப்ப உமர் ஷெரீஃபை குளிப்பாட்டுவீங்கன்னா கேட்பீங்க. நமது பெயர் நமது பெயராக இருக்காது. நம்முடைய சொத்து நம்முடைய சொத்தாக இருக்காது. நமது வீடு நமது வீடாக இருக்காது. எதுவும் நமதாக இருக்காது. எப்பேற்பட்ட பேரரசர்கள் எல்லாம் இந்த துன்யாவிலே வாழ்ந்து சுத்தி விட்டார். யாருக்காவது இந்த துன்யா மிஞ்சியதா? இன்று நாம் என்ன நினைக்கிறோம்? வேணும். நம்ம யாருமே துறவியா வாழ முடியாது. துறவியா வாழ முடியாது. யாரையும் துறவியா போங்கன்னு மார்க்கம் சொல்லுதா? இல்ல. கஷ்டப்படு, சம்பாரி, உழ, உன்னையும் பேணிக்க, உனது பெற்றோர்களை பேணிக்க, உனது குடும்பத்தை பேணிக்க, மனைவியை பேணிக்க, பிள்ளைகளை பேணிக்க. மார்க்கம் நம்மளை சம்பாதிக்க சொல்லு, உழைக்க சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையேந்துவதை விட கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அதை தோளிலே சுமந்து வந்து விறகுகளை விற்று சாப்பிடுகிட்டானே, அவனுடைய அந்த கை உழைப்பால் சிறந்த ரிஸ்க் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சகோதரர்களே, இங்கே என்ன நாம் புரிய வேண்டும்? இந்த உடல், நல்லா கவனிங்க. நான் இடையில ஒரு விஷயத்த சொன்னேன். திருமணம் அங்க போகணும், அது சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த தீனு நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த தீனோட ஒட்டல. சரியா? புரியுதா? அது ஞாபகம் வச்சுங்க. அன்பு சகோதரர்களே, நம்முடைய உடல் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம், ஆன்மா, சிந்தனைகள் மறுமையை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள் மறுமையில் இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய தேடல்கள் மறுமையாக இருக்க வேண்டும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்று, உங்களில் ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு ரிஸ்குடைய பாதையை அவன் நிர்ணயம் செய்திருக்கிறான். டாக்டர் ஆவார், இன்ஜினியர் ஆவார். இதெல்லாம் யார் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டது? யார் மூலமாக? அல்லாஹ்வின் மூலமாக எல்லாம் விதியில் எழுதப்பட்டது. புரியுதா? உலகத்துல எல்லாருமே முதலாளி ஆயிட்டா, எல்லாருமே வேலைக்காரங்கள் ஆயிட்டா, சம்பளம் யாரு கொடுக்கிறது? புரியுதா? அல்லாஹ் தஆலா ஹுவல்லதி ஃபضل بعضكم فوق بعض, உங்களில் சிலரை விட வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான், ஏற்றத்தாழ்வாக வைத்திருக்கிறான். இந்த ரிஸ்க் இருக்குது, இது நம்முடைய கைக்கு உட்பட்டதல்ல, நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டதல்ல. படிச்சவன் வேலை செய்வான், படிக்காதவன் முதலாளியாரும்.
மக்கள் சொல்லுவாங்க படிக்கலனா நீ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுவாங்க? படிக்கலனா நீ கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. ஆடிட்டர்ட்ட கேட்டா சரி, நீ அக்கவுண்ட் பாக்குறீங்களா எல்லாருமே படிச்சவங்கள? என் நண்பர் சொன்னார், வடநாட்டுல ராம்பூர், அங்க பெரிய பணக்கார், பயங்கரமான பணக்கார், பெரிய எக்ஸ்போர்ட்டர், பேங்க்குள்ளார போயிட்டார். அவர் கார்ல இருந்து அக்கௌண்டன்ட் வரல. அப்ப பேங்க் மேனேஜர் வந்துட்டு அவர் பார்த்த உடனே வந்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு செக் பாஸ் பண்ணோம். கொடுங்கயா, பாஸ் பண்ணிடுறேன், கொடுங்கயா. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன, அவர் மேனேஜர் வந்து எங்க சைன் பண்ணணும்னு சொல்லணும், அமௌண்ட் அவர் தான் எழுதி கொடுக்கணும், எத்தனை லட்சம் சொல்லிட்டு. இவருக்கு எழுதுறது கூட தெரியாது, எழுதுறத படிக்க கூட தெரியாது. யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு உலகத்துல இந்த பில்கேட்ஸா 10ஆம் கிளாஸா? அவன் படிச்சது 10ஆம் கிளாஸ் தான். உலகத்திலேயே பெரிய பணக்காரன்ல 2வது 3வது, முதல்ல இருந்தான், இப்ப 2 3ல இருக்கான். அன்பு சகோதரர்களே, நம்ம ரிஸ்க்குக்கும் நம்ம படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. புரிஞ்சு, நம்ம படிப்புக்கும் நம்ம ரிஸ்க்குக்கும், அதனால படிக்காதீங்கன்னு சொல்ல, படிங்கன்னு சொல்றோம். புரிஞ்சா இல்லையா? தப்பா விளங்க கூடாது. என்ன விஷயம், நாம் நம்முடைய மண்டைய, இந்த மண்டை இருக்குல்ல, இந்த மண்டை, இந்த மண்டையில சதா ரிஸ்க பத்தியே சிந்திக்கிறத வைக்காதீங்க. மண்டையில சதா ரிஸ்க பத்தி சிந்திக்கிறது, அந்த கவலை இருக்கு. படிங்க, அறிவுக்காக படிங்க, கல்விக்காக படிங்க, ஹலாலான ரிஸ்க்குக்காக படிங்க, உழைங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, புத்திசாலியா இருங்க, அடுத்தடுத்து வாழ்க்கையில முன்னேறணும்னு திட்டம் போடுங்க, தப்பே கிடையாது. ஆனா இதுதான் எனக்கு, இது இல்லைன்னா நான் நஷ்டமாயிட்டேன், இதுதான் எனக்கு வாழ்க்கை, இது வேணுமே அப்படின்னு இதுக்கு பின்னாடி ஏங்கிட்டு இருக்க கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லையா? அல்லாட்ட கேட்கணும், ஹலாலான ரிஸ்க கேட்கணும், ஹலாலான ரிஸ்க நோக்கி ஓடணும். அதே நேரத்துல நம்முடைய கல்வி இருக்கிறதே, அதில் அல்லாஹ் மட்டுமே இருக்க வேண்டும், ரப்புடைய முஹப்பத் மட்டுமே இருக்க வேண்டும், மறுமையின் தேடல் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த துன்யால ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரி சுகம் மறுமையில கிடைக்குமா அப்படின்னு பயம் வரணும். நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது, அல்லாஹ் எனக்கு இந்த சாப்பாடை துன்யால கொடுத்த, எனக்கு மறுமையில இதை விட சிறந்த உணவு கிடைக்கணும், அப்படி கவலை இல்லை உங்களுக்கு. உதாரணமா, இந்த உணவை கொண்டு பெருமை அடிச்சு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டீங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எந்திரிக்கிறீங்க, வேஸ்ட். என்ன வேஸ்ட்? ஏன் நீ கேட்கலாம், இது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியாச்சே, இது எப்படி வேஸ்டா போகும்? நீ அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன, ஓ அல்ஹம்துலில்லாஹ் இந்த துன்யாவுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், நீ கொடுத்த இந்த உணவில் எனக்கு பரக்கத்து செய், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வர்ஸுக்னா கைரம் மின்ஹு, இதை விட சிறந்ததை மறுமையில் கொடுன்னு துஆ செஞ்சுட்டு தான் சாப்பிட்டான். இந்த துன்யால சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்லை, கடைசியில மௌத்து, அவ்வளவுதான். ஆகிரத்துல சாப்பாடு இல்லைன்னா என்ன என்ன ஆகும்? நரகவாசிகள் நினைச்சு பாருங்க. பசி அவர்கள் மீது சாட்டப்படும், உணவு கொடுக்கப்படாது. உணவு கொடுக்கப்பட்டாலும் கடுமையான சப்பாத்தி முள் செடிகள் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும்.
நரகவாசிகளின் சீல் சலங்கள் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். நெருப்பு கங்குகள் அவர்களது வாய்களிலே திணிக்கப்படும். புரியுமா? இதை நினைச்சு பாருங்க. இந்த துன்யால மதுரமான தண்ணீரை குடிக்கிறோம். நாளைக்கு ஆகிரத்துல தண்ணி கிடைக்கணுமே. லா யதுகூன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா. பாவிகளுக்கு அங்கே தண்ணீர் கிடைக்காது. நெருப்புல வெந்துகிட்டே இருப்பான். உஷ்ணத்துல கொதின்னு கொதித்து கொண்டே இருப்பான். தண்ணி தண்ணின்னு கத்தி கதறுவான். வசுகு மாஅன் ஹமீமா ஃபகத்தஅ அம்ஆஹும். அவர்களுக்கு கடுமையாக முடிவுற காய்ச்சப்பட்ட கொதி நீர் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அது வாயில் ஊற்றப்பட்டவுடன் அவர்களுடைய குடல்களை அப்படியே அதை அறுத்து துண்டித்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நினைச்சு பாருங்க. அது அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் பொழுது அவர்களுடைய முகத்தை தஸ்வில் வுஜூஹ் பிஸ ஷராப் வஸாஅத் முர்தஃபகா. அவங்களுடைய முகத்தின் தோள்களை எல்லாம் அப்படியே கருக வைத்து அப்படியே உருக்கி அந்த குடிபான பாத்திரத்திலே உருகி ஊற்றி விடும்படி அல்லாஹ் தஆலா செய்து விடுவார். அவ்வளவு கொதித்துக் கொண்டிருக்கும். எப்படி இருக்கும்? பாத்திரத்துல கொண்டு வரும்போது அந்த கொதி அனல் இருக்குதே, அதுல இருந்து வரக்கூடிய ஆவி அந்த மூஞ்சில உள்ள தோலெல்லாம் அப்படியே சதையெல்லாம் அப்படியே உருக்கி அப்படியே அதை ஊற்றி இதெல்லாம் குற்றா கண்டிப்பா சத்தம். இதெல்லாம் குரான்ல உள்ளது. யோசிச்சு பாருங்க. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து பாருங்கள். அவர்களை விடவா மகத்தான ஒருவர் இருக்க முடியும்? எப்பேற்பட்ட மகத்தான மனிதர் அவர்கள், எப்பேற்பட்ட மகத்தான தூதர் அவர்கள், அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள். அல்லாஹ்வுக்கு அவர்களை விட பிரியமானவர் யாரும் இல்லையே. அந்த தூதர் எப்படி வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாமிஉ திர்மிதியில ஒரு ஹதீஸ், 3377வது ஹதீஸ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஹதீஸ். நல்லா கவனிங்க. ஒரு தடவை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி பாய், அதுவும் இந்த சாஃப்ட் அல்ல, இந்த மாதிரி சாஃப்டான பாய் இல்ல, அப்படியே இந்த கோரையெல்லாம், இந்த கோரை இருக்குல்ல, இது வந்து நல்ல தண்ணியில ஊற வச்சு தட்டி அடிச்சு சாஃப்ட் பண்ணப்பட்டு செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்னு இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ் கோரையை செஞ்சிருப்பாங்க, அது ரொம்ப காசு கம்மியா இருக்கும். இதை விட நாள்ல ஒரு வேளை தான் இருக்கும் அது. அந்த மாதிரி கோரப்பாய், ஈச்ச மரத்தினுடைய அந்த நாரிலிருந்து செய்யப்பட்ட கோரப்பாய். அந்த பாயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. சஹாபாக்கள் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியை பார்க்கறாங்க. எவ்வளவு மென்மையான மேனி, எவ்வளவு, தம்பி இங்க கவனிங்க, எவ்வளவு மென்மையான மேனி ரசூலுல்லாஹ்வுடைய மேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே அவங்க உடம்பெல்லாம் அந்த கோரையின் அடையாளங்கள் அப்படியே தப்ப தப்பையா அடையாளமா இருக்கு. சஹாபாக்கள் பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ், அஃபலா நத்தகிது லக விதாஅன், உங்களுக்கு கொஞ்சம் மென்மையான விரிப்பை நாங்க கொண்டு வந்து விரிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு மென்மையான ஒரு விரிப்பு போர்வை மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஜம்காலத்தை கொண்டாந்து விரிக்கட்டுமா ரசூலுல்லாஹ், இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்தை சிந்திச்சு பாருங்க. பெட்ல படுக்கிறோம், பெட்டுக்கு ஒரு கட்டில், பல பேருடைய வீட்டுல ஏசி,
ஏசி இல்லைன்னா ஃபேனு, அவ்வளவு சுகமா படுக்கிறோம் இல்லையா? நம்முடைய படுக்கைகள் சுகமா இருக்குது, நம்முடைய உணவுகள் எவ்வளவு வசதியா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கவனிங்க, சலித்த மாவிலிருந்து ரொட்டி சாப்பிட்டதே கிடையாது. எப்படி? சலிச்ச மாவு சலிச்சிட்டு அந்த தொலி, அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் போயிடும், சாஃப்டா இருக்கும் பாருங்க, சலிச்ச மாவு. அப்படி அந்த மாவை சலிச்சு, அந்த சலிச்ச மாவுல இருந்து ரொட்டி செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. அதுவும் கோதுமை, அந்த பியூர் கந்தும் புர்ருன்னு சொல்லுவாங்க, அந்த நேரடி, என்னங்க பெரியவங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமை இருக்கு பாருங்க, பியூர் கோதுமை, அந்த கோதுமை, அந்த கோதுமையுடைய மாவு கூட ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்சது கிடையாது. ஷஈர், பார்லி கோதுமை இருக்கு பாருங்க, அதுதான். அதையும் சலிக்கப்படாத மாவில் இருந்து தான் உங்களுக்கு ரொட்டி சுட்டு கொடுத்திருக்காங்க. இதாங்க ரசூலுல்லாஹ் லைஃப். சரி, அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ஒரு விரிப்பு நாங்க விரிக்கட்டுமா? ஒரு விரிப்பு தாங்க. நம்மளா இருந்தா இன்னைக்கு என்ன செய்வோம்? ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த, கொண்டாங்க சீக்கிரம் விரிச்சிருங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்முடைய தூதர், அல்லாஹ் பேர்பட்ட மகத்தான தலைவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு எதுக்கு மாலி வலி துன்யா, மாலி வலி துன்யா, எனக்கு எதுக்கு இந்த துன்யா, எனக்கு எதுக்கு இவ்வளவு வசதி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போனா நிமிர்ந்து நிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போனா, வீட்டுல சொல்லுங்க, நிமிர்ந்து நிக்க முடியாது. அவங்களுடைய மனைவி படுத்திருந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தொழ முடியாது. சுஜூதுக்கு போகும்போது ஃபாத்திமா காலை கொஞ்சம் மடக்கிக்க சுருக்கிக்க கால தட்டி, சரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை மடக்குனாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சஜ்தா செய்ய முடியும். அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கிறான், ரப்புல் ஆலமீன் எப்படி வச்சிருக்கிறான். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பயான் செய்யறாங்க, கீழே கைலி மட்டும் இருக்குது, மேல ட்ரெஸ்ஸே இல்ல. கீழே கைலி மட்டும் இருக்கு, சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு பனியனை போட்டு ஜுப்பாவை போட்டு துண்டை வேற தூக்கிட்டு வந்திருக்கோம். அவங்க கைலி தான் கட்டி இருக்கிறாங்க, என்ன இல்ல, மேல போட்டுக்கிறதுக்கு சட்டை இல்ல, ஜுப்பா இல்ல, போத்திக்கிறதுக்கு போர்வை கூட இல்ல, ஒண்ணு கூட இல்ல. அப்ப ஒரு பெண்மணி பார்த்துட்டு, ரசூலுல்லாஹ் 2-3 நாளா இப்படி ட்ரெஸ் இல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் கிடைச்ச துணியெல்லாம் வச்சு ஒரு சட்டையை தச்சுக்கிட்டு வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக நான் இதை தச்சேன், நீங்க போட்டுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ரொம்ப அன்பா அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு சஹாபாக்களை உட்கார சொல்லிட்டு, பிறந்த மேனியா தானே இருக்கு, சட்டை கிடைச்சிருச்சு, உடனே இருங்கன்னு சொல்லி வீட்டுல போய் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சஹாபாக்களுக்கு பயான் செய்றாங்க. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன? நீங்க போட்டுக்கிற சட்டையை கழட்டி என்கிட்ட கொடுத்துருங்களேங்க. அவர் என்ன சொல்றாரு? போட்டுக்கிற சட்டையை கழட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. ரசூல் அப்படியா, சரி சரி தந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பேசுறத பேசிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வீட்டுக்கு போறாங்க.
வீட்டுக்கு போய் அந்த சட்டையை திரும்ப மடிச்சு வச்சுட்டு திரும்ப மேல அதே போல மேனியோட வர்றான். அதுக்கு இடையில அந்த சபையில உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம், ஏன் இப்படி அநியாயம் பண்ற? பாவம் ரசூல்லா ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸ கொண்டாந்து ஒருத்தங்க கொடுத்தாங்க. எவ்வளவு ஆசையா அந்த ட்ரெஸ்ஸ ரசூல்லா வாங்கினாங்க. எவ்வளவு ஆசையா போட்டுட்டு வந்தாங்க. ரசூல்லாட்ட வேற ட்ரெஸ் இல்லைன்னு உனக்கு தெரியுதுல, அத போய் கேட்டியே நீனு. ரசூல்லாவிடத்துல ஏதாவது கேட்டா அவங்க மறுக்க மாட்டாங்கன்னு தெரியும்ல, ஏன்பா நீ அதை போய் கேட்ட? வேற ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு எங்கள்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, ஏதாவது நம்ம செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு. அவர் பேசாம அப்படியே இருக்கார். சொல்றதெல்லாம் சொல்லுங்க, தின்றதெல்லாம் திட்டுங்க. எல்லாம் பேசியாச்சா? ஆமா, கேட்கறத கேட்டாச்சு. ரசூல்லாட்ட இப்ப என்னத்து அவர் சொல்றாரு, இந்த பாருங்க, நான் என்னமோ அந்த சட்டைய வாங்கி போட்டு என்ன அலங்கரிச்சுக்கிறதுக்காக வேண்டி ஆசைப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், ஷஹீதாகணும், அந்த சட்டைய போத்தி அந்த சட்டையால கஃனிட்டு என்ன அடக்கம் பண்ணணும், அதுக்காக ஆசைப்பட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய மேனி மேல ஒட்டின சட்டைய மேனி மேல ஒட்டிருச்சுன்னா என்ன அல்லாஹ் கபர்ல பாதுகாத்துப்பா, நரகத்திலிருந்து பாதுகாத்துப்பா. அந்த ஆசையில கேட்டேங்க நானு. சட்ட ஆசையிலையா கேட்டேன்? ரசூலுல்லாஹ்வுடைய மேனி மேல ஒட்டிய ஆடை எனது மேனியில் போர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக கேட்டேன். அவர் எங்கேயோ போயிட்டாரு. அதே போல ஷஹீத் ஆகுறாரு. அந்த சட்டையில தான் அவரை கஃனிட்டு அடக்கம் பண்றாங்க. அல்லாஹ், எப்பேற்பட்ட ஈமான் யக்கீன் பார்த்தீங்கன்னா, டைரக்டா அரிசோட கனெக்ஷன், டைரக்டா அரிசோட கனெக்ஷன். அப்படியே பட்டு பட்டுன்னு துவா கபூலா. எப்படி? டைரக்டா அரிசோட கனெக்ஷன். அவங்க சொன்னா அல்லாஹ் நடத்தி காட்டிடும். எல்லாமே நீங்க பாருங்க, சஹாபாக்கள யார் ரசூலல்லாஹ் நான் ஷஹீத் ஆகணும்னு சொல்லிட்டு போய் ஷஹீத் ஆவார். யார் ரசூலல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய் ஷஹீத் ஆவார். அவங்க எந்த கேட்ட அந்த அளவுக்கு ஈமான் சுத்தமா இருந்துச்சு. அதான் அவங்க என்ன கஷ்டப்படலையா, துனியாவை சம்பாதிக்கலையா? அவங்க கல்புல உள்ளத்துல தீன வைத்திருந்தார்கள். உள்ளத்துல எதை வைத்திருந்தார்கள்? தீனை வைத்திருந்தார்கள். இந்த கல்ப துன்யாட்ட கொடுக்கல, ஏமாற்றக்கூடிய மயக்கக்கூடிய இந்த துன்யாட்ட கொடுக்கல. இந்த கல்ப அல்லாட்ட கொடுத்துட்ட, அல்லாவுக்காக கொடுத்துட்டான். அதனாலதான் அவங்க தொழுகையில அவங்களுக்கு துன்யாவுடைய நினைப்பே வராது. நம்ம கல்ப அல்லாட்ட கொடுக்காததுனால நமக்கு தொழுகையில அல்லாவுடைய நினைப்பே வருது. நமக்கு தொழுகையில யார் நினைப்பு வருது சொல்லுங்க? இப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம். இந்த தெருல இருந்து அந்த தெருக்கு போவோம், அந்த தெருல இருந்து அந்த தெருக்கு போவோம், அப்புறம் அந்த பக்கம் மீன் மார்க்கெட்டு போவோம், அப்புறம் கறி மார்க்கெட்டுக்கு வருவோம், அப்புறம் திரும்ப வேலை செய்யற இடத்துக்கு போவோம், திரும்ப நாளைக்கு என்ன வேலைங்கிறத யோசிப்போம், திரும்ப பள்ளிவாசல வந்து இன்னும் முடியலையா தொழுகை, இமாம் சாப் முடிக்கலையா அப்படின்னு எத்தனாவது ரக்காத்துல இருக்கிறாருங்கிறத மறந்துடும். யோசிச்சு பாருங்க. 4 ரக்காத் 3 ரக்காத்து தொழும் பொழுது, இமாம் சாபு 3 ரக்காத் தொழும் பொழுது, ஒரு ரக்காத்தை இமாம் முடிக்கும் பொழுதும் முதல் ரக்காத்தை முடிச்சிருக்கிறாரு, 2வது ரக்காத்தை முடிச்சிருக்கிறாரு, 3வது ரக்காத்தை முடிச்சிருக்கிறாருன்னு எத்தனை பேர் அந்த நினைப்புல இருக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க. இந்த பஸ்ல ஏறி உட்காந்துட்டு எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இப்ப செல்போன் ஓடி இருக்கும். உங்க ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க. உங்க ஸ்டாப் வந்துருச்சு. இடையில என்னென்னமோ நான் போயிருக்கோம், ரைட் லெப்ட்ல, அதெல்லாம் கண்டிருக்க தெரிஞ்சிருக்காது. உங்க ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்கன்னா பொத்துன்னு இறங்குறாங்க பாருங்க. அந்த கதையில இமாம் தக்பீர் கட்டும் போது நம்ம ஏறிக்கிட்டோம். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் போது இறங்கியாச்சு. இடையில என்ன நடந்துச்சு? என்ன சூரா ஓதுனாரு? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ மகரிபுல हमारे इमाम फर्स्ट रकात में क्या नमाज पढ़े, क्या सूरा पढ़े? माशाअल्लाह माशाअल्लाह. सेकंड रकात में माशाअल्लाह माशाअल्लाह. ஒரு 4-5 பேர் சவுண்ட் வருது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷாஅல்லாஹ் மாஷா. நீங்க ரொம்ப பள்ளியில கேட்டு பாருங்க,
குச்பி நை மாலுமே, ஒண்ணு தெரியாது. ஓதுனாரு என்னமோ ஓதுனார், நல்லா ஓதுனார், நல்லா ஓதுனார். அவ்வளவு. யா ரப். என்னப்பா அது பேர பசிக்குத பாருங்க. அல்லாஹ் தஆலா பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன பாய், என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அப்ப அந்த சஹாபாக்கள் வந்து என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நாங்க, அது போயிடுச்சு, அது முடிஞ்சுச்சு. அதுவும் போயிடுச்சு. விரிப்பு வந்து கீழே வந்து மென்மையான விரிப்பு விரிக்கட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? எனக்கு மாலி வலிதுங்க, எனக்கு என்னங்க இந்த துன்யாவுடைய தேவை இருக்கு? இத ஒரு விரிப்பை பார்த்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு எதுக்கு இந்த துன்யான்னு, ஒரு விரிப்பு தாங்க. என்னங்க, ஒரு விரிப்பு, எனக்கு எதுக்கு இந்த துன்யாங்கிறாங்க. ஒரு விரிப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத ஒரு எக்ஸ்ட்ரா சுபங்கிறாங்க. எனக்கு எதுக்கு இந்த விரிப்பு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸலி வ மஸலு துன்யா, எனக்கும் துன்யாவுக்கும் ஒரு உதாரணம் எப்படி என்றால், நான் துன்யாவை எப்படி பார்க்கிறேன் என்றால், நான் துன்யாவை எப்படி பார்க்கிறேன் என்றால், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய மன்னர் மாதிரி வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? போர்களில் அவ்வளவு கனிமத்துகளை அல்லாஹ் கொடுத்தார். அப்படியே ஏழைகளுக்கு அதை கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கீராவே வாழ்ந்தார். போர்ல கிடைத்த கனிமத்து இருக்குல்ல, அதை என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே திரும்ப ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு இவர்கள் ஏழைகளாகவே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்ன பொறுத்த வரைக்கும் துன்யாவில் நான் எப்படி என்றால், துன்யா எனக்கு எப்படி என்றால் ஒரு பயணி, ஒரு பயணி. கராக்கிபி இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின், அவர் ஒரு பாதையில போய்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் களைப்புற்று, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே என்று ஒரு மரத்தின் கீழே நிழலுக்காக தங்கினார். சிறிது நேரம் கழித்து இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின் சும்ம ராஹ வ தரக்கஹா, கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு நிழலை கொண்டு கொஞ்சம் இளப்பாரி விட்டு அந்த இடத்தை விட்டு விட்டு சென்று விட்டார். இப்படித்தான் நான் துன்யாவை பார்க்கிறேன். யா அல்லாஹ். ஏன் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வசனம், அல்லாஹ் அக்பர், இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்துன், நபியே உங்களுக்கு மௌத் இருக்கு, அவங்களுக்கு மௌத். யாரை பார்த்து சொன்னா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியே உங்களுக்கும் மௌத் இருக்கிறது, அவர்களுக்கும் மௌத் இருக்கிறது, நீங்களும் மரணிப்பீர், அவர்களும் மரணிப்பார்கள். இப்படி ஒரு வசனமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களது உள்ளத்தை உருவாக்கி கொண்டே இருந்தது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், இத மௌத்தா போனவங்க மேல போத்துற போர்வை, மௌத்தா போனவங்களுக்கு மேல போத்துற போர்வைக்கு, போர்வை மேல எழுதுறதுக்குள்ள வாசகம் நினைச்சு வச்சிருக்கோம், அல்லது கபிரிஸ்தான்ல கல்லுல எழுதுற வாசகம் நினைச்சு வச்சிருக்கோம். எத குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்ங்கிறத எங்க எழுதுற வாசகம் நினைச்சு வச்சிருக்கிறோம்? கபிரிஸ்தான்ல மௌத்தா போயிட்டாங்கல்ல. சரி, சில பேருக்கு யோசிக்கிறாங்க, என்னடா சொல்ற ஆனந்த புரியலையேன்னு சொல்லிட்டு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்னா அர்த்தம் என்ன, அது தெரிஞ்சா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது, ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது. இதான் அந்த வசனத்தினுடைய பொருள். நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அந்த கபரு ஜனாதா மேல போத்துறாங்கல்ல போர்வை, அந்த போர்வையில எழுதணும், இல்லைன்னா எங்க எழுதி வச்சிருக்கணும்,
கபர்ல கல்வெட்டு வைக்கிறாங்களா, இதெல்லாம் வைக்க கூடாது. ஜனாசா மேல வெறும் சாதா போர்வை தான் போத்தணும். எழுத்துகள் உள்ள எந்த போர்வையும் போத்தக்கூடாது. ஜனாசாக்கு கல்வெட்டு வைக்க கூடாது. ஆனா வைக்கிறாங்க மக்கள், தப்பு செய்யறாங்க. அந்த கல்வெட்டுல பேரை போட்டு குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இன்னார் இந்த தேதியில் இருந்து விட்டார் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அட அறிவாளிகளா, உங்களுடைய கல்விலே எழுதுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணிக்க கூடியதே என்பதை உன்னுடைய கல்விலே எழுது. மயத்தாங்கொள்ளையில கல்லுல எழுத சொல்லல அல்லாஹ் தஆலா. உன்னுடைய அறிவில் சிந்தனையில் பதியவை இதை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தான். நபியே மௌத் இருக்கு, மௌத் இருக்கு. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். மக்களே, நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், எந்த மரணத்தை பார்த்து பயந்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க வரும். இப்படிலாம் வசனங்கள் இறங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வசனமும் அல்லாஹ்வுடைய தூதரின் உள்ளத்தை அப்படி தர்பியத்து செய்து கொண்டிருந்தது. நம்ம தான் குர்ஆன தர்பியத்துக்காக படிக்கிறதே இல்லையே. குர்ஆன எப்படி படிக்கணும்? தன்னை தர்பியத்துனா உருவாக்குவது, எஜுகேட் பண்றது, தனக்கு கற்பிப்பது, தன்னை உருவாக்குவது, தன்னை செதுக்குவது, தன்னை சரி செய்வது. அதற்காக குர்ஆன் ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு வசனங்களை இறக்கி 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 அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளத்துல இந்த துன்யா மேல உள்ள முஹப்பத்தை அப்படியே எடுத்தான். எதுக்காவது ஆசைப்பட்டிருக்காங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த துன்யால மூத்தா போற நேரத்துல கொஞ்சம் சதக்கா வந்தது. அதுல இருந்து கொஞ்சம் தீனார் மிச்சம் இருந்துச்சு. 6 7 தீனார் மிச்சம் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு அதை வீட்டுல இருந்து வெளியாக்கி அதை தர்மம் கொடுக்காத வரைக்கும் அன்னைக்கு ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கவே இல்லை. நம்மளால முடியுமா சொல்லுங்க? அன்பு சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு இது ஒரு பயணம். எதை நோக்கிய பயணம்? நம்முடைய மன்னரை நோக்கிய பயணம், நம்முடைய ஆகிரத்தை நோக்கிய பயணம், நம்முடைய சொர்க்கத்தை நோக்கிய பயணம். இன்ஷா அல்லாஹ். அவ்வளவுதான். 2 ஸ்டேஜ் தான். எங்க மறுமையில எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு தான் இருக்கு. ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பார்ட்டி சொர்க்கத்துக்கு போவாங்க, இன்னொரு பார்ட்டி நரகத்துக்கு போவாங்க. 2 பார்ட்டி தாங்க, 2 இடம் தான். There is no third party, there is no third house. 3வது பார்ட்டியும் கிடையாது, 3வது இடமும் கிடையாது. இன்னல் அப்ரார லஃபீ நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம். நல்லவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், பாவிகள் நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் விதி. நீ மக்கால பிறந்தியா, தாங்கல்ல பிறந்தியா, இந்தியால பிறந்தியா, இதெல்லாம் அல்லாஹ் பிறக்க வைக்கிறது. சொல்லுங்க, நம்மள இங்க பிறக்க வச்சானே, நாமளா இங்க பிறக்கணும்னு அல்லாஹ்ட்ட எழுதி கொடுத்துட்டு பிறந்தப்பா. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதி. நம்முடைய உருவத்தை தேர்ந்தெடுப்பது நமது கையில் இல்லை. நம்முடைய தாய் தந்தையை தேர்ந்தெடுப்பது நமது கையில் இல்லை. நமது மொழியை, நிறத்தை, உருவத்தை தேர்ந்தெடுப்பது நமது கையில் இல்லை. ஆனால் ஈமானை, அஹ்லாத்தை, அமலை, உன்னுடைய கொள்கையை தேர்ந்தெடுப்பதை உன்னுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்து விட்டார். புரியுதா? அபூ லஹபை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பிவிட்டார். உமையாவை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பிவிட்டார். அவர்களின் அடிமையாக இருந்த பிலாலை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டார். அபூ லஹபை, அபு ஜஹலை, உமையாவை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பிவிட்டான். போயிட்டு வாங்க. நீ குறைஷியாக இருந்து என்ன பிரயோஜனம்?
இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியுடைய நேரடி வம்சத்துல பிறந்து என்ன பிரயோஜனம்? மக்காவுக்கும் காபாவுக்கும் சேவை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அபுலஹப் யாரு? அபு சுஃபியான், இது அபு ஜஹல்லாம் யாருங்க? மக்காவுடைய சேவகர்கள். யாரவங்க? காபாவுக்கு சேவகர்கள், பணி செய்யறவங்க. அங்க வரக்கூடிய ஹாஜிகளை கவனிக்கிறது, சாப்பாடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு வேலை செய்யறது, இவ்வளவு புண்ணியம் செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், டேய் ஈமான் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. சிலைய வணங்கிட்டீங்கன்னா எல்லாம் போச்சு. சிலைய புரியுதானே? சிலைய வணங்கிட்டா எல்லாம் போச்சு, ஒண்ணு உருப்படாது. இந்த நபியை பின்பற்றாமல் உங்களின் எந்த நன்மைகளையும் நான் ஏற்க மாட்டேன். இந்த நபியை பின்பற்றாமல் எந்த நன்மைகளையும் ஏற்க மாட்டேன்னு போயிட்டான். பிலால் ரசூல்லாவை பிடிச்சிக்கிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் என்ன செஞ்சாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அணைத்துக் கொண்டார். ரசூல்லா மக்காவை விட்டுட்டு போனாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் உங்களோட ஓடி வந்துடுறேன். ரசூல்லா பத்ருக்கு போனாங்களா? நானும் வர்றேன் பத்ருக்கு. உஹதுக்கு போனாங்களா? உஹதுக்கு. மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் சென்ற அத்தனை போர்களிலும் ரசூலுல்லாஹ்வோடு சென்றார் பிலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் பிலாலை பொருந்தி கொள்வானா. ரசூல்லா ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜுக்கு, உம்ராவுக்கு போனா உம்ராவுக்கு, ரசூல்லா போருக்கு போனா பக்கத்துல, ரசூல்லா தொழுதா பக்கத்துல, ரசூல்லாக்கு பாங்கு, பயணத்துல பயணம், உடவே இல்ல. ரசூல்லாவை அப்படியே கட்டி அணைச்சிட்டார். ரசூல்லாக்கு அவ்வளவு பாசம் பிலால் மேல, பிலாலுக்கு ரசூல்லா மேல அவ்வளவு பாசம். அல்லாஹ் தஆலா எப்படி உயர்த்திட்டான் பாத்தீங்களா அவரை? எப்பேற்பட்ட உயர்வு தெரியுமா உங்களுக்கு? அன்பு சகோதரர்களே, இங்கேதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் தீனை எவ்வளவு நமக்குள் ஒட்டி கொண்டோம், தீனை நமக்குள் எவ்வளவு கொண்டு வந்தோம். தீனு நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருக்கா, நம்ம தீனோட ஒட்டிக்கிட்டு இருக்கோமா? இந்த தீன் இருக்குதே, கடைசி வரைக்கும் நம்மளோட ஒட்ட பார்க்கும். என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும், டே என்ன உற்றாதரா, என்ன உற்றாதரா, என்ன உற்றாதரா, கடைசி வரைக்கும் நம்மளோட ஒட்ட பார்க்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மௌத்து சக்கராத்துக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் கவலை கொடுத்துக்கிட்டே இருக்கான். திருந்திடு, தொழுகையை எடுத்துடு, ஷிர்க்க விட்டுடு, மார்க்கத்தை தெரிஞ்சுக்க, மறுமையை தெரிஞ்சுக்க, ஹலால் ஹராம பேணு, நேர்மையான வாழ்க்கைக்கு வா. அல்லாஹ் அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சொல்லுங்க. இன்னைக்கு பல வாலிபர்களுக்கு புரியல. கவனிங்க, முக்கியமான ஒரு கட்டத்துக்கு போறோம். இன்று சமூகத்துல பல வாலிபர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம இந்த வாலிபர்களை ஒரு லிஸ்ட் போடுங்க. எப்படி வாலிபர்கள் எத்தனை கேட்டகரியா இருக்கிறாங்கன்னு சொல்லி. மெயினா கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்களேன். அவங்க போறவங்க வர்றவங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா. வாலிபர்கள்ல ஒரு கூட்டம் என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? எதுக்குங்க ரொம்ப தீன் தீனுன்னு பேசிக்கிட்டு, எப்படி எதுக்கு ரொம்ப தீன் தீன் பேசிக்கிட்டு, விடுங்க லைஃப கொஞ்சம் என்ஜாய் பண்ணிப்போம். எப்படி விடுங்க லைஃப கொஞ்சம் என்ஜாய் பண்ணிப்போம். இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எப்பங்க என்ஜாய் பண்றது? நீங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளி மாஹலோட இருக்கிறீங்க. உங்களுக்கு
வெளியில நம்ம முஸ்லிம் வாலிபர்களுடைய ஒரு பெரும் கூட்டம் எப்படி இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. காலேஜ் படிக்கிறீங்க, நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் முஸ்லிம் காலேஜ்ல படிக்கிறவர் என்னை கூட்டிட்டு போனார் கார்ல. நீங்க ஒண்ணு செய்யாதீங்க முஃப்தி, எங்க காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல காரை நிறுத்திட்டு நீங்க கண்ணாடியால பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நடக்கிறதுன்னு சொல்லி. காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல முஸ்லிம் பெண் பிள்ளைகள் வருகிறார்கள், ஆம்பளை பிள்ளைங்களோட பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, என்ன தமாஷு. அவன் பையன் முஸ்லிமா நான் முஸ்லிமா எந்த கணக்கும் கிடையாது. கொஞ்சிறது குலாவுறது. இது ஒரு காலேஜ். இன்னொரு காலேஜ், அந்த எல்லாம் முஸ்லிம் காலேஜ், எல்லாம் புர்கால இருக்காங்க. பஸ்ல ஏறணும், ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தா நான் கொஞ்ச நேரத்துல மண்டைய பிச்சுக்கிட்டேன். இது என்னடா யூரோப்ல இருக்கிறோமான்னு சொல்லிட்டு, பிரான்ஸ்ல இருக்கிறோமான்னு சொல்லிட்டு எல்லாம் 2 பேரா நிக்கிறாங்க. ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள. இன்னும் எவ்வளவோ இருக்குது. திரைகளுக்கு பின்னால் நடப்பது, பயணங்களிலே நடப்பது, தனி ஒரு லிஸ்ட். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில வாலிபர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மார்க்கத்தை தெரிந்த என் அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, நீங்கள் மார்க்கத்தை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவது மட்டுமல்ல, உங்களால் ஒரு 10 வாலிபராவது வழிகேட்டிலிருந்து நேர்வழிக்கு வர வேண்டும், அசத்திய பாதையிலிருந்து சத்திய பாதைக்கு வர வேண்டும், ஹராமான உலக மோகத்திலிருந்து ஹலாலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அதற்கான தாவாவை செய்ய வேண்டும். புரியுதா இல்லையா விஷயத்துக்கு? அப்ப வாலிபர்களுடைய ஒரு கூட்டம் இருக்கின்றார்களே, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. காபிர்களோடு பிறந்து, காபிர்களோடு படிப்பை ஆரம்பித்து, காபிர்களோடு வளர்ந்து ஹலால் ஹராம்னா தெரியலங்க. தெரியல, ஹலால் ஹராம் தெரியல. இத பார்க்க கூடாது, இத பார்க்கலாம், இது அனுமதிக்கப்பட்டது, இது அனுமதிக்கப்படாததுன்னா தெரியல. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு உம்ரா ப்ரோக்ராம்ல உம்ரா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன், அவங்க தந்தை ஒரு ஹாஜியார், நல்ல தாடி வச்சு ரொம்ப பக்தியா உட்கார்ந்து இருக்கிறார். நான் சொல்லும் போது அந்த பையன் எதுவுமே புரியாத நம்ம ஒரு பயான் பண்ணும்போது எதுக்கு உள்ளவங்களுக்கு புரியலன்னா அவங்க முகத்துல தெரியும்ல. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுது, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்றீங்க, நான் அடுத்தடுத்து பேசுறேன். புரியுதா? இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க புரியாத மாதிரி பக்கான்னு இருந்தீங்கன்னா என்னால பேச முடியுமா? எனக்கு அந்த பையனுடைய முகத்தை பார்த்தா தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு நான் பேசுறது ஒண்ணுமே விளங்கல. மக்கான்னு சொன்னது, மதீனான்னு சொன்னது, காபான்னு சொன்னது, தவாஃப்னு சொன்னது, சஹீன்னு சொன்னது, முஸ்தலிஃபான்னு சொன்னது, எதுவுமே அவனுக்கு புரியும். அவனுக்கு யோசிச்சுட்டே இருக்க பாக்குறான். சரி, நம்ம பேசுறது இவனுக்கு புரியல போல இருக்கு. அப்ப அந்த நேரத்துல தல்பியாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். தல்பியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முதல்ல ஒரு கேள்வி கேட்போம்னு சொல்லிட்டு, ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்க்கு கத்து கொடுத்தாங்க, ஜிப்ரீல்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்ட? ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹி அப்படின்னா.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கல்வியாவை ரசூலுல்லாஹ்க்கு கற்றுக் கொடுத்து கல்வியாவை உறக்க சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ்ட்ட இருந்து வந்து அப்படின்னு நான் அதுல சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, சொன்ன இடத்துல இருந்து கேட்போம்னு சொல்லிட்டு ஜிப்ரீல்னா உனக்கு யாருன்னு தெரியுமாப்பான்னு கேட்டேன். யாருமே தெரியாது அப்படின்னு. காலேஜ் படிக்கிற முஸ்லிம் பையன். நினைச்சு பாருங்க, சமுதாயத்தை நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு கூட்டம், மார்க்கத்தையே தெரியாம ஒரு கூட்டம், மார்க்கமே வேணான்னு இருக்கிறாங்க. அதிகப்படியா அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு மௌத்தாயிட்டா வந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஜனாதாவை தூக்கிட்டு வந்து தொழுதுட்டு அடக்கம் பட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுல ஏதாவது ஃபாத்தியா ஏதாவது மௌத்தா போனவங்களுக்கு ஓதுனா தலையில கர்ச்சிப்பை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல தீன் தெரியல அவங்களுக்கு. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், தீனு தேவை என்று அறிந்தவர்கள், தீன தேவை என்று அறிந்தவர்கள், தீனை புரிந்தவர்கள், நம்ம இஸ்லாம் எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர்கள் எப்படி என்று சொன்னால், இந்த சவால்கள் நிறைந்த உலக வாழ்க்கையில இந்த தீனை நாம் எல்லா விஷயத்திலும் பின்பற்ற முடியுமா? எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இந்த தீன் தடையாகி விடுமே அப்படின்னு ஒரு பயம். எப்படி புரியுதா? வேலை செய்ய போவாங்க, அங்க தொழக்கூடாதுன்னு சொன்னா சரி தொழ மாட்டேன்றான். அங்க ஏதாவது வேற ஏதாவது தாடிக்கு பிரச்சனை, புர்காவுக்கு பிரச்சனைனா சரி வேணாம், தாடி வேணாம். புர்கா வேணாம்னா சரி புர்கா வேணாம். எல்லாவற்றுக்கும் காம்ப்ரமைஸ் ஆவறதுக்கு தயார். எல்லாவற்றுக்கும் காம்ப்ரமைஸ் ஆவறதுக்கு தயார். இதுக்கு என்ன காரணம்? அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து விட்டார்கள். ஒரு பக்கம் முஸ்லிம் அல்லாத சமுதாயம் என்றால், இன்னொரு பக்கம் நாமே நமது சமுதாயமே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை, தாழ்வு மனப்பான்மையை, பய உணர்வை கொடுத்து விட்டோம். இப்படிலாம் நீ பார்த்தா வாழ்க்கையில முன்னேற முடியுமா? நீ இப்படிலாம் இருந்தா நீ வாழ்க்கையில முன்னேற முடியுமா? உனக்கு வேலை கிடைக்குமா? புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க பாவத்தில் ஹராமிலே செல்லக்கூடிய கூட்டம். முஸ்லிம் வாலிபர்களில் எவ்வளவு பேர் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் தெரியுமா? புரியுதா? போதை பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் தெரியுமா? போன வாரம் ஒரு முஸ்லிம் ஊர்ல, பக்கா முஸ்லிம் ஊர், ட்ரெடிஷனல் முஸ்லிம் ஊர், முஸ்லிம் மெஜாரிட்டி, போதையில சண்டை வந்து சின்ன வயசு பசங்க, என்ன 18, 19, 20 வயசு இருக்குமா, ஜும்மா தொழுதுட்டு வந்து போகுது. எப்படி ஜும்மா தொழுதுட்டு வர்றானுவ, வீட்டுல போய் கத்தி எடுத்துட்டு வந்து சொருன்னு சொருகிறான். கத்தி எடுத்துட்டு வந்து நண்பனை சொருன்னு சொருவி ஸ்பாட்லயே போயிட்டான். முடிஞ்சு வச்சுக்காது. கஞ்சா, போதை மருந்து, இந்த மாதிரி 1, 2 கிடையாது. நாங்க ஒரு ஊருக்கு போனோம், பேர்லாம் சொல்லல. திடீர்னு அந்த ஊர் ஃபுல்லா பெரிய முஸ்லிம் ஊர், பெரிய முஸ்லிம் ஊர், ஊர் ஃபுல்லா சிசிடிவி கேமரா மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஊர் ஃபுல்லா என்ன மாட்டுறாங்க? சிசிடிவி கேமரா மாட்டுறாங்க. என்னங்க? இல்ல, ராத்திரில கஞ்சா விற்பனை அதிகமாயிருச்சு, எக்கச்சக்கமா முஸ்லிம் வாலிபர்கள்ட்ட புழங்குது, பெண்கள்கிட்ட புழங்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி வேற வழி இல்ல, ஊர் ஃபுல்லா வசூல் பண்ணி
ஊர் ஃபுல்லா சிசிடிவி கேமரா மாட்டி அதை கண்காணிக்கிறதுக்கு தனி ஒரு வீட்டுல மானிட்டரை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க நடக்குது? முஸ்லிம் ஊர்கள்ல. ஒரு காலத்துல அரசாங்கங்கள் உலகம் ஃபுல்லா எங்க வேணாலும் மதுக்கடையை திறப்பான், முஸ்லிம் ஊர்ல திறக்க மாட்டான், இருக்காது. காவல் நிலையம் இருக்காது. இன்று எப்பேற்பட்ட ஒரு நிலை மாறிவிட்டது. நம்முடைய முஸ்லிமான பெண்கள், வாலிப பெண்கள், சகோதரிகள் அந்நிய ஆண்களோடு பழகுவது, செல்வது, பேசுவது ஹராம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. கலப்பு பள்ளிக்கூடங்களில் படித்து படித்து மிக்சிங் கலாச்சாரத்தில் வாழ்ந்து வாழ்ந்து ஒரு அந்நிய ஆணிடத்தில் பேசுவது ஹராம், தவறு, பாவம் என்பதை அவர்கள் அறியவே இல்லை. யோசிச்சு பாருங்க, எங்கே நமது சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? அடுத்து இந்த சமுதாயம் தான் நம்முடைய தலைமுறைகளை அவர்கள் முன்வகிக்க போகிறார்கள். அவங்க தானங்க வருங்காலம். எப்படிப்பட்ட ஒரு வாலிப சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது தெரியுமா? கல்வி திறமைகளிலே பலவீனம், குடும்பங்களை நிர்வகிப்பதிலே பலவீனம். இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு, கல்யாணங்கள்ல பாதிக்கு மேல கல்யாணங்கள் விவாகரத்துக்கு போய் முடியுது. பாதிக்கு மேல கல்யாணங்கள் எங்க போய் முடியுது? விவாகரத்துல போய் முடியுது. இன்றைய வாலிபர்களால் குடும்ப வாழ்க்கையை நிர்வகிக்க முடியவில்லை. சரியான பொருளாதாரத்தை குடும்பத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. ஒன்று ஊதாரியாக இருக்கிறான், இல்லை திறமை இல்லாதவனாக இருக்கிறான், இல்லை மனைவி ஒருத்தி, காதலி 4 பேர். மனைவி ஒருத்தி யாரை போல? அந்த வெள்ளக்கார நாய்களை போல. அவங்களுக்கு எப்படி? அவனுக்கு சும்மா பேருக்கு ஒரு கல்யாணம், அவ்வளவுதான். நீனும் எங்க வேணாலும் போய்க்க, நானும் எங்க வேணாலும் போய். இப்படி முஸ்லிம் குடும்பங்கள் கள்ள உறவுகளால் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. மனைவியினுடைய போனை கணவன் பார்க்க முடியாது, கணவனுடைய போனை மனைவி பார்க்க முடியாது, உரிமை கிடையாது. என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நான் ஏதோ தனியா போய் ரூம்ல உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு வந்து பேசணும்னு நினைக்காதீங்க. நடக்கு, எங்களுக்கு வர்ற பஞ்சாயத்துல சிலதை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இப்படி கணவனுக்கு ஒரு ரகசிய வாழ்க்கை, மனைவிக்கு ஒரு ரகசிய வாழ்க்கை. என்னங்க இது? பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய செல்போனை பெற்றோர்களால் பார்க்க முடியாது. என்ன வாழ்க்கை அது? நமது பிள்ளைகளை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? நமது பிள்ளைகள் கையில இருக்கக்கூடிய செல்போனில என்ன இருக்கிறது, எதை பார்க்கிறான், யாரோடு பேசுகிறான், யாரோடு பழகுகிறான், அதை பற்றி நம்ம ஏதாவது சிந்திச்சிருக்கிறோமா? எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? அன்றைக்கு பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, +2 படிச்ச பொம்பளை பிள்ளை, அது ஆன்லைன் கேம்ல சூதாடி காசை விட்டு நாசமாயிரு. பாருங்க எவ்வளவு கொடுமைகள். ஒரு மிஸ்கால்ல வீட்டை விட்டு ஓடின கேஸ் இருக்கு. வந்த மிஸ்கால் அட்டன் பண்ணினதுல ஒரு அன்னோன் நம்பர் அட்டன் பண்ணது, அன்னோன் நம்பருக்கு திரும்ப கால் பண்ணதுல
என்ன காரணம்? நாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். என்ன விழிப்புணர்வோடு நாம் வாழுகிறோம்? எந்த விழிப்புணர்வை நமது வளரும் தலைமுறை சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறோம், புரிய வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு? நமது பெற்றோர்கள் நாம் நமது வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது கெட்டது, இது நல்லது, இது உன்னை எப்படி சீரழிக்கும். நல்ல நட்பை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், கெட்ட நட்பை பற்றி அவர்களை எச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுக்கு தெளிவா சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். ஏனென்றால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் அவர்களை வலைவிரித்து நாசப்படுத்துவதற்காக அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள் என்று பாதுகாப்பாக இருக்கும் என்று அங்கே நீங்கள் அழைத்து சென்றால் அந்த முஸ்லிம் பள்ளிக்கூடமும் துன்யால தானே இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு முஸ்லிம் பள்ளிக்கூடம்? துன்யால தானே இருக்கு. இப்லீஸும் இருக்கிறானா இல்லையா? சொல்லுங்க. ஒரு முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள் ஒரு கல்லூரியில கஞ்சா பிரச்சனை தாங்க முடியல. பல வெளிநாட்டு பிள்ளைகளும் படிக்கின்றார்கள். ஒரு +2 பொம்பளை புள்ளையா அல்லது ஆம்பளை புள்ளையா நினைக்கிறேன், இன்னொரு பையனை காதலிச்சு அவன் காதலை ஏற்றுக்கொள்ளாததுனால மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிச்சு. இதெல்லாம் இந்த ஆண்டுகள்ல நடக்கிறத சொல்றேன் நான். எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கூல்ல எத்தனை வயசுக்குள்ள +2 காதலிக்கலையா, என்ன ஆயிடுச்சு, மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை. யோசித்து பாருங்க. நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொருவரையும் நம்முடைய பிள்ளையாக நாம் பார்க்க வேண்டும். ஏதோ அங்க நடக்குது, இங்க நடக்குது, நம்ம போக முடியாது. இந்த அப்பாஸ் உட்கார்ந்து கேளுங்க. இந்த கெசட் புக் வருத மாசத்துக்கு, கெசட் அதுக்கு பேர் என்ன, கெசட் புக்கு, இந்த பேர் மாத்த செய்வாங்கல்ல. நீங்க தாருலுதாக்கு வாங்க, ஒரு மாச புக்கை வாங்கி பாருங்க. லட்சுமியிலிருந்து கதீஜான்னு இருக்கும், சரஸ்வதியிலிருந்து ஃபாத்திமான்னு இருக்கும். அடுத்த 2 பக்கம் பாத்தீங்கன்னா கதீஜால இருந்து லட்சுமின்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியல? என்ன புரிச்சு சொல்லுங்க. இந்த பக்கம் 4 பெண்கள் ஆஹா மாஷா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்கன்னு சந்தோஷமா பெரட்டிட்டே இருப்பீங்க. அடுத்த இன்னும் 2 பக்கத்துல பார்த்தா என்ன இருக்கும், நம்மள இருந்து 4 பேரு அங்க ஏன் எதனால போனாங்க? ஹராமான தொடர்பு, காபிர்களோடு அந்த பழக்கத்துல ஹராமான தொடர்புல தான் இஸ்லாத்தை விட்டே செல்கிறேன் என்று ஓடி போகக்கூடிய கூட்டம். ரொம்ப பேர் போய் பட்டதெல்லாம் பட்டுட்டு பிள்ளையெல்லாம் பெற்றுட்டு கடைசியில திரும்ப தௌபா செஞ்சு வர்றதெல்லாம் இருக்கான். ஏன் சொல்கிறேன் என்றால் நண்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால செல்வங்கள், அவர்களை பற்றிய சரியான விழிப்புணர்வு இல்லாமல், அக்கறை இல்லாமல் நாம் இருக்கிறோம். அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறோம், தீனை நாம் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை பற்றிய உண்மையான யதார்த்தத்தை நாம் அவர்களுக்கு புரிய வைக்காமல் இருக்கிறோம். ஆகிரத் மறுமை மௌத்தை பற்றிய வாழ்க்கையை அவர்களுக்கு புரிய வைக்காமல் இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க இவங்கள்ட்ட எல்லாம் ஆகிரத்தை பத்தி பேசணும், மௌத்தை பத்தி பேசணும். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பயத்தை அவர்களது உள்ளத்திலே நாம் கொண்டு வர வேண்டும், தக்வாவை கொண்டு வர வேண்டும், குர்ஆனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கலீஃபாக்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் முஸ்லிம் என்ற ஈமானிய உணர்வை அவர்களுக்குள் கொண்டு வர வேண்டும். நீ முஸ்லிம், உனது மார்க்கம் இஸ்லாம்,
உன்னுடைய உன்னுடைய வேதம் குர்ஆன், உன்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ், உனக்கு மறுமை இருக்கிறது, உன்னுடைய ரப்பு அல்லாஹ், உன்னுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், தௌஹீத் தான் உண்மையான கொள்கை. இதை திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய அறிவுகள் அனைத்திலும் நான் ஒரு முஸ்லிம், இஸ்லாம் எனது மார்க்கம் என்ற பிடிப்பை அவர்களுக்குள் கொண்டு வர வேண்டும். அவனுக்கு இஸ்லாம் என்றால் அவனுடைய உடம்பு அப்படியே சிலிர்க்க வேண்டும். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வை பற்றி சொன்னால் அவனது உள்ளங்கள் நடுங்க வேண்டும். அவனுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும். எப்ப நடக்குது? ஒரு தடவையில நடந்துருமா? சொல்லணும் 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 சொல்லணும். எப்படி பத்ரு போர்ல அப்துல் ரஹ்மானுக்கு பக்கத்துல 2 பேர், சச்சா அப்துல் ரஹ்மான், இந்த அபூ ஜஹல்னு ஒருத்தர் இருப்பானாம்ல மக்கால, ஆமாம்பா என்னப்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை, இல்ல நாங்க பார்க்கணும் அவனை அப்படின்னு. இவரு பெரிய வீரரு, இவரும் 300 பேர் தானே இருக்கும், 1000 பேர் வச்சிருக்கானுல, நமக்கு பக்கத்துல யாராச்சும் கொஞ்சம் வாட்ட சாட்டமான வீரர்கள் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் திரும்பி பார்த்தா யார் இருக்கிறார் ரைட் லெப்ட்ல? 2 சின்ன பசங்க இருக்காங்க. என்னடா 2 சின்ன பசங்களுக்கு நடுவுல ரசூலுல்லாஹ் நம்மள நிக்க வச்சுட்டாங்களே, இவனுள்ள நம்ம பாதுகாக்கிறதா அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டு இருக்கிறாரு. அந்த பசங்க என்ன கேட்கிறாங்க, சச்சா அந்த அபூ ஜஹல் எங்க இருப்பான், அவன் யாரு, எப்படி இருப்பான், அவன் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பாச்சு, என்ன ஆச்சு, என்ன செய்ய புரியும்? அபூ ஜஹல் எப்படின்னு சொன்னா ஒரு ஆளு 1000 பேருக்கு சமம், ஒரு ஆளு 1000 பேருக்கு சமம், அவ்வளவு பெரிய வீரன் அவன். இல்ல ரசூலுல்லாஹ்வை ஏசிக்கிட்டு இருந்தானா? ஆமா ஏசுவான் தான், அதுக்கு என்ன இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த மைதானத்துல மட்டும் நான் அவனை பார்த்து விட்டால் எங்களின் இரு உருவங்களில் ஒரு உருவம் பிரியாது. யாருக்கு மரணம் விரைவாக எழுதப்பட்டு விட்டதோ அவனை தவிரங்கிறான். ஒரு பேச்சு கேட்டு ஆடி போயிட்டார். அதுக்கிடையில அபூ ஜஹல் படையை சரி செய்து கொண்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறான். இன்னும் போர் கூட முழுசா ஆரம்பிக்கல. நீங்க கேட்டீங்கல்ல, அந்த போறான் பாருங்க, நடந்து ஓடுகிறார்கள். அபூ ஜஹலுடைய குதிரையின் காலை ஒருவர் வெட்டுகிறார். அடுத்து விழுந்த அபூ ஜஹலை இன்னொருத்தர் வெட்டுறாரு. அபூ ஜஹல் சண்டை, அதுல ஒருத்தர் அபூ ஜஹல் வெட்டினான், ஒருத்தருடைய கை போகுது, அதுல அபூ ஜஹலுடைய நெஞ்சில ஒருத்தர் குத்திடுறாரு, அதோட அவன் சக்கராத் ஹால்ல படுத்துறான். வர்ற வழியில அப்துல்லா இப்னு மஸ்ஊத பாக்குறாங்க அந்த சின்ன பிள்ளைங்க. சேச்சா நாங்க முடிக்க வேண்டிய அளவு முடிச்சிட்டோம், எங்கெல்லாம் ஒருத்தர் போயிட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு, அபூ ஜஹல மிச்சம் மீதி இருக்கிறத நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க. யோசிச்சு பாருங்க, எதுக்கு இதெல்லாம் வரலாறு. அனஸ் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்த அந்த சஹாபியை நீங்க நம்முடைய தோழர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா? எவ்வளவு ஹதீசுகளை மனப்பாடம் செய்தா, 10 வருஷம் ரசூலுல்லாஹ்க்கு வேலை செஞ்சாங்களே. நம்முடைய வளரும் பிள்ளைகளுக்கு எதை அவர்களுடைய உள்ளத்தில் மார்க்கமாக நாம் பதிய வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திங்க. அல்லாஹ்வுடைய அன்பை பதிய வைத்தோமா? அல்லாஹ்னா அப்படியே நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட பாசம் பொங்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க 5ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களை அல்லாஹ்வுடைய பாசத்தை பத்தி, அன்பை பத்தி கொஞ்சம் சொல்லு, உனக்கு அல்லாஹ்னா எவ்வளவு பிடிக்கும்னா அவங்களுக்கு சொல்ல முடியுமா? உன்னுடைய பெற்றோரை தேடுவதை விட உனக்கு ரப்புடைய தேடல் வருகிறதா அப்படின்னு கேட்டு பாருங்க, அவனால சொல்ல முடியுமா? ஏன் நம்ம வளர்க்கல அப்படி, நம்ம சொல்லிக் கொடுக்கல அப்படி. பிள்ளைகள் யாருங்க? வாலிபர்கள் யாரு? அவங்க ஒரு கேசட். அவங்க என்ன ஒரு கேசட். இப்ப இந்த காலத்துல சொல்றதா இருந்தா, அந்த காலத்துல கேசட் முடிஞ்சிருச்சு. இப்ப சொல்றதா இருந்தா
அவங்க ஒரு மெமரி கார்டு, அவங்க ஒரு என்னது, நீங்க எதை அதுல ஏத்துறீங்களோ அதுதான் அவங்கள்ட்ட இருக்கும். இசை, ஆடல், பாடல், கல்லூரிகள்ல இசை எங்க, கல்விக்கு இசைக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஆனா பாவி பசங்களா, முஸ்லிம் கல்லூரிகள்ல ஆடல், பாடல், இசை, கூத்து, கும்மாளம், கலை நிகழ்ச்சி ஹராம். எப்படி? ஹராமுக்கு என்ன பேரு? கலை நிகழ்ச்சி. பயான் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது நிறைய முஸ்லிம் ஸ்கூல்ல. ஆடலாம், பாடலாம். ஒரு ஆலிம்ஸா போய் பயான் செய்யறதுக்கு 1008 கேள்வி. ஒரு சிங்கர் வந்தான்னா சிவப்பு கம்பளத்தை விரிச்சு ஆடிட்டோரியத்துல அவனுக்கு உடனே பர்மிஷன் கிடைச்சிடும். இதெல்லாம் நான் பட்டதை சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நம்முடைய வாலிபர்களுக்கு நாம் எதை ஏற்றுகிறோம் அவர்களுடைய மனதிலே? பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை நம்முடைய பிள்ளைங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. ரசூலுல்லாஹ்னா எவ்வளவு பாசம் வரணுங்க நமக்கு, எவ்வளவு முஹப்பத் வரணும், எவ்வளவு முஹப்பத் வரணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்டா ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை பேர் பண்ண ஒரு 4 பேர் சொல்ல தெரியுமா? ரசூலுல்லாஹ் எங்க பிறந்தாங்க, எங்க இறந்தாங்க, எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஏதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? ரசூலுல்லாஹ் எத்தனை மனைவிகள், எத்தனை பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை கலீஃபா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஈமான சொல்லி கொடுக்கல, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அன்பை சொல்லி கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை சொல்லி கொடுக்கல, மறுமையை சொல்லி கொடுக்கல, சொர்க்கத்துடைய ஆசையை வளர்க்கல, நரகத்துடைய பயத்தையும் கொடுக்கல. அவன் என்னதாங்க செய்வான்? அவன் என்ன செய்வான்? நெருப்பை காட்டி காட்டி பாவம் செஞ்சா இந்த நெருப்புல அல்லாஹ் போட்டுருவான், பாவம் செஞ்சா இந்த நெருப்புல அல்லாஹ் போட்டுருவான், நீ தொழுதா உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்கலன்னா அவன் என்ன செய்வான்? அவன் சொல்லுங்க, அவன் என்ன செய்வாங்க? அவன் எப்படி மார்க்கத்தில் உறுதியாக இருப்பான்? மார்க்கம் என்றால் என்னவென்றே சொல்லிக் கொடுக்கப்படவில்லையே. ஹலால் ஹராம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதா? தொழுகை முறை துவாக்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டதா? சூறாக்களின் பொருள்கள் அவனுக்கு போதிக்கப்பட்டனவா? சில முஸ்லிம் ஸ்கூல்களை நம்பி நம்ம முஸ்லிம் ஸ்கூல்ல போட்டுறோம். அவங்க என்ன செய்வாங்க? ஒரு கிளாஸ் ரூம்ல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஆசிரியரா 30 பேர் 40 பேருக்கு என்ன செய்ய முடியும்? அததான் அவங்களால செய்ய முடியும். அங்கிருந்து வெளியே வந்தால் வீட்டின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? வழியிலே ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஒரு முஸ்லிம் ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல இருந்து வேனு, அந்த வேன்ல பொம்பளை பிள்ளைங்க, பக்கா முஸ்லிம் ஸ்கூலு, குரான் கிளாஸ் நடக்கிற முஸ்லிம் ஸ்கூலு. வீட்டை விட்டு பள்ளி ஸ்கூலுக்குடைய காம்பவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு சினிமா பாட்டோட போயிட்டு இருக்கு. டிரைவர் வேணாம்னு சொன்னாலும் போடியான்னு சொல்லி மிரட்டி போட வைக்குதுங்க. அங்க ஸ்கூல்ல போய் என்ன ஓத போதுங்க? அதுங்க குரான் ஓத போதுங்க, மனப்பாடம் பண்ண போதுங்க. ஏன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் முரண்பாடான சூழ்நிலை. எப்படி? புரியல. பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் முரண்பாடான சூழ்நிலை. சில பேர் ஏன்னா ரொம்ப பேரு, சில பேர்ல ரொம்ப பேரு ஏன் முஸ்லிம் ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அல்லது முஸ்லிம் காலேஜை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, என் புள்ள காஃபிரோட ஓடி போயிடக்கூடாது. யாரோட? பரவாயில்ல, என் புள்ள காஃபிரோட ஓடி போயிடக்கூடாது, என் பிள்ளைக்கு நான் முஸ்லிம் பழக்கம் வந்துடக்கூடாது, ஆம்பளை பிள்ளைங்க பழக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு முஸ்லிம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. அது மட்டும் போதுமா? சொல்லுங்க.
இன்றைய செல்போனால் உலகத்துக்கே நெருப்பு வச்சிடலாம். எப்படி? உலகத்துக்கே நெருப்பு வச்சிடலாம். என்ன வேணாலும் செஞ்சிடலாம். முஸ்லிம் ஸ்கூல்ல அங்க கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்துறாங்க. இசை ஹராம், ஆபாசம் ஹராம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து அம்மாவும் அத்தாவும் டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அது என்ன பண்ணும்? அது அப்படி அங்க தீன ஸ்கூல்ல வச்சுக்க, தீன ஸ்கூல்ல வச்சுக்க, ஆடல் பாடல லைஃப்ல வச்சுக்க, முடிஞ்சு போச்சுக்க. ஒருத்தர் வெந்து சொல்றாரு, நொந்து போய் சொல்றாரு, செக் பண்ணா அப்படிதான். அல்லாஹு அக்பர். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? அதனாலதான் கண்டிப்பா அவங்கள பயானுக்கு கூட்டிட்டு வரணும். வாரத்துல 2 நாள் மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு வரணும். வகுப்புகள்ல உட்கார வைக்கணும். வீடுகள்ல அவங்களோட நீங்க குரான் படிக்கணும், ஹதீஸ் படிக்கணும். நீங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பயான் கேட்கணும். ஒன்னா உட்கார்ந்து பயான் கேட்கணும். அவங்கள வெளியில எங்கேயாவது இஸ்லாமிய நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு போகணும். மார்க்கத்தை பத்தி சொல்லணும், அல்லாஹ்வை பத்தி சொல்லணும், ஆகிரத்தை பத்தி சொல்லணும், தக்வாவுடைய பாடங்களை சொல்லணும். நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்களை பத்தி நிறைய பேசணும். அப்பதான் நம்ம சமூகத்தை உருவாக்க முடியும். புரியுதுங்களா இல்லையா? இந்த வாழ்க்கை இருக்கிறதே ரொம்ப சேலஞ்ச். கொஞ்சம் இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி தான். எப்படி? ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அப்படி கொஞ்சம் இறங்கிட்ட பரவாயில்லையா? அந்த 2 ட்ராக்ல போயிட்டு இருக்கு, கொஞ்சம் இறங்கிட்ட பரவாயில்லையா? முடிஞ்சு போச்சு ஜோலி. அந்த மாதிரிதான் தக்குவாங்கிற பாதையில போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அப்படியே போயிட்டு லாடம் கட்டின மாதிரி அந்த பக்கம் போய் கொஞ்சம் எட்டி பாப்போமேனு பார்த்தா முடிச்சுக்காரு. எப்படி? அந்த பக்கம் போய் இந்த நப்ஸ் இருக்குதே, பாவத்தை, தீமைய, ஆபாசத்தை, அசிங்கத்தை சீக்கிரமா உறிஞ்சுக்கும். ஸ்பாஞ்சை விட, ஸ்பாஞ்ச் தண்ணியை உறிஞ்சுதா இல்லையா, அதை விட வேகமா உறிஞ்சிரும். அல்லாஹ் பாதுகா. அப்ப நம்முடைய ஈமானுடைய மாகுல், நம்முடைய இஸ்லாமிய மாகுல், அந்த சூழ்நிலைகளை உருவாக்க நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி, அவர்களுக்கு நாம் துன்யாவுடைய செல்வத்தை கொடுப்பதை விட, அதை கொடுப்பதை எவ்வளவு முக்கியமா கருதுறோமோ அதை விட அதிகமா அவர்களுக்கு நாம் எதை கொடுக்கணும்? மார்க்கத்தை, தக்வாவை கொடுக்கணும். இன்று பிள்ளைகள் உடைய படிப்புக்கு கவலைப்படுகின்றோம், கவலைப்படணும். ஆனா அதை விட கவலை அவனுடைய கேரக்டர், அஹ்லாக் எப்படி இருக்கு, அவனுடைய குணம் எப்படி இருக்கு, அவனுடைய மார்க்க பற்றி எப்படி இருக்கு. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக சொல்லி ஓடி ஓடி உழைச்சாங்க. தான் சம்பாதிச்சதெல்லாம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புள்ள வாழல, புள்ள வாழல. புள்ள என்ன செய்யல, வாழ மாட்டேங்குது. ஏன்? எதுக்கு இவனோட வாழணும்? என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடியவனோட நான் எப்படி வாழ முடியுங்குது. என்னடா சுதந்திரத்தை பறிச்சுட்டான், என்னடா சுதந்திரத்தை பறிச்சுட்டான்னு கேட்டா, யார்கிட்ட பேசுறேன், யாரோட போறேன்னு கேட்க கூடாது. உனக்கு நான் மனைவியா இருக்கிறடா இல்லையா, முடிச்சு கேட்காதே. இதெல்லாம் சாதாரணமான பஞ்சாயத்தா போயிடுச்சு. எப்படி? அல்லாஹ் பாதுகாப்பானா. அதனால அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொரு முஹல்லாவையும் அதை நாம் ஒரு வெறும் தொழுமிடமாக ஆக்காமல், நம்முடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சி நிலையமாக, தர்பியா சென்டராக மாற்ற வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? இந்த மொஹல்லாவை சுற்றி எவ்வளவு வீடு இருக்குது, எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறாங்க ஒரு வீட்லையும். அதுல எத்தனை பேர் ஆண்கள், பெண்கள், அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க, அவங்களுடைய ரெக்கார்டு எப்படி இருக்கு, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு வாரத்துல மார்க்க நிகழ்ச்சிகளை
ஏற்பாடு செஞ்சு அது அவங்க கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடு. அவங்க வீட்டுல இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்கா இல்லையா? அவங்களுடைய குடும்பத்தார்களுடைய அவங்களுடைய தாய் தந்தை இடத்துல தொழுகை இருக்கா இல்லையா? அவங்க வீட்டுல தீன் எப்படி இருக்கு? இதை பற்றியெல்லாம் நாம் அக்கறைப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, தீனை விட்டு விலகுவதும், தீனை அலட்சியம் செய்வதும், தீனை புறக்கணிப்பதும், தீனை விட்டு தூரமாகுவதும் தான் நம்முடைய துன்யாவுடைய அத்தனை முசீபத்துகளுக்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதிரிகளின் மூலமாக நம் மீது தொடுக்கப்படக்கூடிய அத்தனை இந்த அக்கிரமங்கள் அநியாயங்களுக்கும் இது ஒரு முக்கிய காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா இல்லையா? சோதனை நம்மளை நோக்கி அப்படியே மலை போல நிக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு நம்ம திரும்ப வந்து நம்முடைய மார்க்கத்தை நமக்குள் நிலைநிறுத்தி நம்முடைய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி சீர்படுத்தி அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நபியின் சுன்னாவோடு நாம் ஒதுங்கவில்லை என்றால் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை வெல்பவர் மிகைப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் உங்களை கைவிட்டால் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் உங்களுக்கு உதவுவது? அதனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் நாம் மீள்வோமாக, நம்மை நாம் சீர்திருத்தம் செய்வோமாக, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சந்ததிகளை பற்றி நாம் கவலை கொள்வோமாக, அவர்களுடைய சீர்திருத்தம், அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திப்போமாக. மார்க்கத்தோடு மறுமையோடு அவர்கள் ஒன்றுவதற்கு, அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்பதற்கு, மார்க்கத்தை கற்று அதை பின்பற்றுவதற்கான சூழ்நிலைகளை நாம் உருவாக்குவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஹலாலான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய சமுதாயத்தை, வாலிபர்களை, வாலிப பெண்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தருவானாக. வளரக்கூடிய தலைமுறை அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஈமானிலும் அவர்களுடைய துன்யாவிலும் பாதுகாப்பான ஒரு நல்ல சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. எதிரிகளுடைய அத்தனை சதி திட்டங்களையும் முறியடித்து இந்த இந்தியாவிலே இஸ்லாம் மேலும் மேலும் ஓங்குவதற்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நிலைநிறுத்துவானாக. அமீன்.